நீங்க 2025ல ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா இந்த 3 எக்ஸாமும் ஃபோக்கஸ் பண்ணா ஷூர் ஷாட்டா நம்மளால எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். இந்த எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய கம்மி டைம்ல எப்படி ப்ராப்பரா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணலாம், எந்த கண்டென்ட்டுக்கு அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒரு சீரியஸ் கொடுக்க போறோம். இதுக்காக கண்டென்ட் டெவலப்மெண்ட்டுக்காக நமக்கு இன்னொரு சேனலை ஹெல்ப் பண்ண போறாங்க. அதை நான் அப்கமிங் வீடியோஸ்ல அப்டேட் பண்றேன். கண்டிப்பா இந்த சீரியஸை நீங்க ஃபாலோ பண்ணா நீங்க பிலிம்ஸ் பாஸ் பண்ண 2 ல இருந்து 3 வருஷம் சில பேர் எடுத்துப்பீங்க. ஷூர் ஷாட்டா இந்த 3 பிலிம்ஸ்ல கண்டிப்பா அட்லீஸ்ட் 1 or 2 பிலிம்ஸ் நீங்க ஷூர் ஷாட்டா கிளியர் பண்ண முடியும். ஈவன் பிகினர்ஸா இருந்தா நம்ம ஸ்ட்ராட்டஜியும் நம்ம கண்டென்ட்டையும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. குவாலிட்டியா இருக்கும் கண்டென்ட். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த டேட்ல எக்ஸாம் நடக்க போகுது. இது எஸ்பிஐ கிளர்க்குக்கான எக்ஸ்பெக்டட் டேட். இது ஷூர் ஷார்ட்டா நடக்கக்கூடிய ஐபிபிஎஸ் கிளர்க் டேட். ஓகேங்களா? இது எக்ஸ்பெக்டட், இது ஷூர் ஷார்ட். இந்த ரெண்டுத்துக்கான நோட்டிபிகேஷன் நமக்கு எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீக், இந்த மந்த் எண்டு இல்லைன்னா அடுத்த மாசத்துடைய ஃபர்ஸ்ட் வீக்லயே நம்ம எஸ்பிஐ கிளர்க் அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கான நோட்டிபிகேஷன் கிடைச்சிடும். ஐபிபிஎஸ் கிளர்க் இருக்கிறதுல அதிகமான பாசிபிலிட்டி கிளியர் பண்ண ஐபிபிஎஸ் கிளர்க்கு தான். அதுக்கு அடுத்து ஐபிபிஎஸ் பிஓ. இது சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா இருக்கு அண்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவா நல்லா வரும், ஆப்டிடியூட் நல்லா வரும், ஆல்ரெடி ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓவும் உங்களுக்கு ஈஸி. அப்படி இல்லைன்னா கூட நம்ம சேனலை நம்ம சீரியஸை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இந்த 3 எக்ஸாமுமே கிளியர் பண்ண முடியும். 3 எக்ஸாம்ல அட்லீஸ்ட் ஒரு எக்ஸாம் ஆச்சு கிளியர் பண்ண முடியும். ஏன் இவ்வளோ கான்ஃபிடண்டா சொல்றோம்னா இந்த எக்ஸாம்ல 100 மார்க்கு பிலிம்ஸ் வைப்பாங்க. 100 out of 100 எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த எஸ்பிஐ கிளர்க் ஐபிபிஎஸ் கிளர்க் தான் 65 to 70 ரேஞ்சில் எடுத்தாலே போதுமானது. ஐபிபிஎஸ் பிஓல நீங்க 50ல இருந்து 55 ரேஞ்சில் எடுத்தாலே போதுமானது. ஆஃப் ஆஃப் த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாலே இதோடைய பிலிம்ஸ் முடிச்சிடலாம். மெயின்ஸ்க்காக நம்ம சேனல்ல நிறைய கண்டென்ட், நிறைய சீரிஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க ஒரு பிகினரா இருந்தா கண்டிப்பா நம்ம கொடுக்கக்கூடிய அப்கமிங் சீரியஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து நம்ம அதை மெயின்ஸுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுடைய பிகினர் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதுதான் நம்ம அப்கமிங் எக்ஸ்பெக்டட் டேட், எக்ஸாம் டேட். ஏன் இந்த 3 எக்ஸாம் மட்டும் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த 3 எக்ஸாம்ல மட்டும்தான் நமக்கு வேகன்சிஸ் அதிகமாக இருக்கும். நம்ம கிளியர் பண்ணக்கூடிய சான்சஸ் அதிகம். மற்ற எக்ஸாம்லாம் நான் கிளியர் பண்ண, மற்ற எஸ்பிஐ பிஓ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நான் கிளியர் பண்ண மாட்டேனான்னு கேட்கக்கூடாது. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா பிகினர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்கேன். பிகினர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேகன்சிஸ் அதிகமாக இருக்க ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறது ரொம்ப 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 சான்சஸ் அதிகம். அதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய எஃபர்ட் அண்ட் கன்சிஸ்டன்சியை பொறுத்து மெயின்ஸ் எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணுவோம். உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமுக்கு தேவையான A to Z சீரியஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். நம்மளுடைய முதல் டார்கெட் இந்த ப்ரிலிம்ஸ், இந்த 3 எக்ஸாம்ல ப்ரிலிம்ஸை கிளியர் பண்றது தான் நம்மளுடைய முதல் டார்கெட்டா இருக்கணும். நீங்க ஒரு பிகினரா இருந்தா இதோட சேர்ந்து நீங்க கரண்ட் அஃபேர்ஸை கூடவே கத்துக்கிட்டு வாங்க. நம்ம சேனல்ல ப்ரொவைட் பண்ணக்கூடிய மெயின்ஸ் வீடியோஸை பார்த்து சும்மா கத்துக்கோங்க. டெய்லி ஒரு 20 to 40 மினிட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி மெயின்ஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத கத்துக்கிட்டு மட்டும் வாங்க. ஆனா நீங்க கம்ப்ளீட்டா படிச்சு பிராக்டிஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் ப்ரிலிம்ஸ் சைமல்டேனியஸா தான் நீங்க கரண்ட் அஃபேர்ஸையும் மெயின்ஸையும் பார்க்கணும். உங்களுடைய முக்கியமான நோக்கம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணணும். இந்த 3 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமையும் ஒன்ஸ் இந்த எக்ஸாம் டேட் முடிச்ச உடனே நம்ம மெயின்ஸுக்கான ஃபோக்கஸை ஆரம்பிச்சிருவோம். அது நமக்கு எந்த சிக்கலும் கிடையாது இந்த 2 எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு. ஏன் சொல்றேன்னா இதோ பாருங்க, செப்டம்பர் 3rd வீக் 4th வீக் எஸ்பிஐ கிளர்க்குடைய ப்ரிலிம்ஸ் இருக்கும். ஐபிபிஎஸ் கிளர்க்குடைய ப்ரிலிம்ஸ் இது முடிஞ்ச செப்டம்பர் எண்டுங்கன்னா அக்டோபர் 1st வீக். ஸோ இது ரெண்டும் அடுத்தடுத்த வாரமே ப்ரிலிம்ஸ் இருக்கும். மெயின்ஸும் பாருங்க நவம்பர் 16, இங்க நவம்பர் 29. ஸோ 2 வீக்ஸ் கேப்ல நமக்கு மெயின்ஸும் இருக்கு. அப்போ ஒரு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணா இன்னொரு எக்ஸாம், ப்ரிலிம்ஸ் முடிச்ச உடனே நம்ம கொடுக்கக்கூடிய 2 மெயின்ஸும் அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸை கான்ஃபிடென்ட்டா அட்டன் பண்ணணும். நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண மட்டும் போதாது, ஷூர் ஷாட்டா ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணிட்டு வந்த உடனே நீங்க கன்ஃபார்மா கிளியர் ஆயிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் நம்ம மெயின்ஸுக்கே எஃபர்ட் போடுவோம். அப்போ உங்களோட கான்ஃபிடென்ட்டா எக்ஸாமை கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம உங்களை டெவலப் பண்ணிவிடுவோம். ப்ரிலிம்ஸுக்கு 65ல இருந்து 70 மார்க் எடுத்தா போதும். இந்த 2 எக்ஸாமுக்கும் ஐபிபிஎஸ் பிஓல 50ல இருந்து 55 மார்க் எடுத்தாலே போதும். நீங்க சிலபஸை கம்ப்ளீட்டா பண்ணணுன்ற அவசியமே இல்லை.
ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு சிலபஸ்லாம் நிறைய டீ கோட் இருக்குது. அதாவது இதில் சீட் கோடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா கேமில், அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டாபிக் ஃபோக்கஸ் பண்ணி நம்மளால் இந்த சப்ஜெக்ட்ஸை கிராக் பண்ண முடியும். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நமக்கு அந்த சீட் கோடு இருக்குது. அதை நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். நான் மட்டும் கிடையாது, நவீன் சாரும் இதில் இருப்பார். அண்டு இன்னொரு சேனல் சொன்னேன் இல்லைங்களா, அதனுடைய ஸ்பெஷலிஸ்ட்டும் இந்த சீரியஸில் இன்க்ளூட் ஆவாங்க. ஸோ எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் குயிக்காக எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். உங்களுடைய 2 to 3 இயர்ஸை சேவ் பண்ணி முதல் அட்டம்ப்ட்லேயே உங்களால் இந்த ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடியும் கண்டிப்பாக. பட் ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய சீரியஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த 40லேருந்து 50 நாளை ஹெவியாக ஃபோக்கஸ் பண்ணாலே இந்த ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மெயின்ஸுக்கு செப்பரேட்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நம்ம சீரியஸை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பிகினர் ஆஸ்பிரண்ட் ஃப்ரெண்டுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்கமிங் சீரியஸ்க்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை வச்சு தான் நம்ம எவ்வளோ தூரம் இந்த சீரியஸை மெயின்ஸுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.